போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 13. அதே இரவில் ஒரு சிறிய குதிரைப்படையின் பிரிவினரை அழைத்து கொண்டு காவல் வேலைக்காக போர் முனைக்கு ராஸ்டோவ் போனார். பாக்ரேஷனின் படைக்கு முன்பாக அந்த வேலை நடைபெற்றது. நீல வரிசையில் ஜோடி ஜோடியாக குதிரைப்படை வீரர்கள் நிறுத்தப்பட்டார்கள். அந்த வரிசைக்கு முன்பாக மேலும் கீழும் தமது குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தார். அவருடைய கண்களை பற்றி கொண்டிருந்த தூக்கத்தை கலைத்து விழிப்போடு இருப்பதற்காக அவர் அம்மாதிரி சவாரி செய்தார். நமது படை முகாம் போட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான இடத்தில் கனப்பு மூட்டங்கள் ஆங்காங்கே மூடுபனியின் மூலம் மங்கலாக ராஸ்டோவுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருந்தன. ராஸ்டோவுக்கு முன்பாக மூடுபனி இருட்டாய் இருந்தது. அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. அந்த மூடுபனி மூலம் அவர் பார்க்க முயன்றபோது ஒரு சமயம் ஏதோ சாம்பல் வர்ணத்தில் தோன்றுவது போல இருக்கும், இன்னொரு சமயம் கருப்பாய் தோன்றுவது போல இருக்கும், மற்றொரு சமயம் எதிரிகள் இருக்க வேண்டிய இடத்தில் ஏதோ வெளிச்சங்கள் பிரகாசிப்பது போல இருக்கும். இவை எல்லாமே தம்முடைய கண்களுக்கு தோன்றுகிற தோற்றங்களே தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர் நினைத்தார். தமது கண்களை மூடிக்கொண்டு அவர் மனோராஜ்யத்தில் இறங்கினார். சக்கரவர்த்தியும் டெனைசாவும் மாஸ்கோவின் ஞாபகங்களும் மனோராஜ்யத்தில் வந்து குதித்தன. உடனே வேகமாய் கண்களை திறந்தபோது தமக்கு முன்னால் காணப்பட்ட தாம் சவாரி செய்து வந்த அந்த குதிரையின் தலையையும் காதுகளையும் பார்த்தார். அவர் சவாரி போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று 6 அடி தூரத்துக்குள் தமது குதிரைப்படை வீரர்களின் கருப்பு உருவங்களை காணும்படி போல தெரிந்தது. ஆனால் தூரத்தில் இன்னும் அதே மூடுபனி இருட்டாய்தான் இருந்தது. ஏன் நடக்காது? சுலபமாக நடக்கலாம். சக்கரவர்த்தி என்னை சந்தித்து சாதாரணமாக அவர் ஒரு அதிகாரியிடம் சொல்வதைப் போல என்னிடம் ஒரு உத்தரவை கொடுக்கலாம். அங்கே என்ன நடக்கிறது பார்த்து வா என்று சொல்லலாம். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் ஒரு அதிகாரியை சோதிப்பதற்கு அவர் அம்மாதிரி செய்வது உண்டு என்று பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அம்மாதிரி சோதித்த பின்பு அவர் அந்த அதிகாரியை தமது பரிவாரத்தில் சேர்த்து கொள்வாராம். அவர் பக்கத்தில் எனக்கு மட்டும் ஒரு பதிவு கொடுப்பாரானால் எப்படி இருக்கும்? ஹோ, நான் என்ன மாதிரி அவரை பாதுகாப்பேன். அவரை சுற்றி நின்று ஏமாற்றி வருவர்களை எம்மாதிரியாக அம்பலப்படுத்தி அவருக்கு உண்மையை சொல்வேன் தெரியுமா? இம்மாதிரியாக அவர் தமக்குள் நினைத்தார். சக்கரவர்த்தியிடம் தமக்குள்ள அன்பையும் பக்தியையும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக யாரோ ஒரு எதிரி அல்லது ஒரு ஏமாற்றுக்காரனான ஜெர்மானியனை மனதில் உருவாக்கினார். அவனை சந்தோஷத்தோடு கொள்வது மட்டுமல்ல, அவனை சக்கரவர்த்திக்கு முன்பாக முகத்தில் அடிக்கவும் தயார் என்று மனோராஜ்யம் செய்தார். தூரத்தில் கேட்ட சப்தம் அவரை உடனே விழிப்படையும்படி செய்தது. அவர் உடல் சிலிர்த்தது. கண்களை திறந்தார். நான் எங்கே இருக்கேன்? ஓ ஆமாம், காவல் முனையில் நிற்கிறேன். என்னுடைய இன்றைய இராணுவ சந்தேக வார்த்தை அம்பு ஹால்முட்ச். நாளைக்கு நமது படைப்பிரிவை ரிசர்வில் வைக்கப்படுவது எவ்வளவு வயிற்றெரிச்சலான காரியம். போர் முனைக்கு போவதற்கு நான் நாளை அனுமதி கேட்கப் போகிறேன். சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு இது ஒன்றுதான் சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் எனது அலுவல் முடிந்துவிடும். நான் திரும்பி போனதும் ஜெனரலிடம் போய் அவரை கேட்பேன் என்று அவர் நினைத்தார். அவர் தமது சேனத்தில் அசைந்து உட்கார்ந்து கொண்டு தமது வீரர்களை இன்னொரு முறை சுற்றி பார்த்து வருவதற்காக தமது குதிரையை தட்டிவிட்டார். இருட்டு குறைந்து வெளிச்சம் அதிகமாவதாக அவருக்கு தோன்றியது. அவருக்கு இடது பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை அவர் கண்டார். அதற்கு எதிராக ஒரு கருப்பான குன்று இருந்தது. அது பார்ப்பதற்கு ஒரு சுவரை போல் தோன்றியது. அந்த குன்றின் உச்சியில் வெள்ளையாக ஏதோ ஒன்று காணப்பட்டது. அது என்ன என்பதை ராஸ்டோவால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சந்திர வெளிச்சத்தில் காணப்படுகிற காட்டின் மத்தியில் உள்ள வெட்டவெளியா அல்லது உருகி போகாத உறைபனியா
அல்லது வெள்ளை வீடுகளா என்னவென்பது அவருக்கு தெரியவில்லை. அந்த வெள்ளை இடத்தில் ஏதோ ஒன்று அசைவதாக கூட அவருக்கு காணப்பட்டது. அது உறைபனியாய்தான் இருக்க வேண்டும். அந்த இடம் ஒரு வெட்டவெளி அல்ல. நட்டாஷா, தங்கை, கருப்பு கண்கள். நட்டாஷா, நான் சக்கரவர்த்தியை பார்த்தேன் என்று சொன்னால் அவளுக்கு ஆச்சரியமா இருக்காதா? நட்டாஷா, என்னுடைய பட்டாக்கொத்தியை எடு. அந்த சமயம் அங்கிருந்து ஒரு குதிரை வீரன் அவரை பார்த்து, வலது பக்கமாக போங்கள் மேன்மை தங்கியவரே, அங்கே சில புதர்கள் இருக்கின்றன என்று சொன்னான். ராஸ்டோ அநேகமாக தூங்கிக் கொண்டே குதிரை மீது போய்கொண்டிருந்தார். இந்த சப்தத்தை கேட்டதும் குதிரையின் பிடரி வரையில் தொங்கிக் கொண்டிருந்த தமது தலையை நிமிர்த்தினார். தமது குதிரையை அந்த குதிரை வீரன் பக்கத்தில் நிறுத்தினார். அவர் தடுக்க முடியாத இளமை உள்ள குழந்தைத்தனமான தூக்க கிரகத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்தார். நான் எதை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன்? நான் மறந்துவிடக்கூடாது. நான் சக்கரவர்த்தியிடம் எப்படி பேசப்போகிறேன்? இல்லை, அதுவல்ல. அது நாளை நடக்க வேண்டிய விஷயம் அல்லவா? ஆமாம், நட்டாஷா, உடைவாள். யாரு குதிரை வீரர்கள்? மீசை வைத்து கொண்டிருந்த குதிரை வீரர்கள். அந்த டெவார்ஸ்காயை தெருவில் போய் கொண்டிருந்த மீசை வைத்த குதிரை வீரர்கள். அந்த குதிரை வீரனை கரியேவில் வீட்டுக்கு முன்னால் கூட நான் நினைத்தேன். அந்த பழைய கரியேன். ஆனால் டெனைசாவ் ஒரு இனிமையான நண்பர். ஆனால் அவையெல்லாம் அசட்டுத்தனங்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், சக்கரவர்த்தி இங்கே இருக்கிறார். அவர் என்னை எப்படி பார்த்தார்? ஏதோ என்னிடம் பேசினார். ஆனால் துணியவில்லை. இல்லை, நான் தான் துணியவில்லை. இதெல்லாம் அசட்டு எண்ணங்கள். நான் நினைத்து கொண்டிருந்த முக்கியமான விஷயத்தை நான் மறந்துவிடக்கூடாது. ஆமாம், நட்டாஷா, உடைவாள். ஆமாண்டா, ஆமாம், எல்லாம் சரி. இந்த சமயத்தில் அவருடைய தலை மீண்டும் குதிரையின் பிடரிக்கு தொங்கி கீழே இழுக்க ஆரம்பித்தது. திடீரென்று அவர் மீது யாரோ சுடுவது போல அவருக்கு தோன்றியது. என்ன அவர்களை வெட்டி தள்ளுங்கள், என்ன என்று ராஸ்டோ கூறி தூக்கத்திலிருந்து விழித்தார். அச்சமயத்தில் அவர் கண்கள் திறந்தன. அவருக்கு முன்பாக எதிரிகள் முகாம் போட்டிருந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒலித்து கொண்டிருந்தன. அவருடைய குதிரையும் அவருக்கு பக்கத்தில் நின்ற குதிரை வீரனின் குதிரையும் தங்கள் காதுகளை உயர்த்தி அந்த சப்தங்களை உன்னிப்பாய் கேட்டன. அந்த சப்தம் வந்து கொண்டிருந்த இடத்தில் திடீரென்று ஒரு வெளிச்சம் மேலே போய் அணைந்தது. மீண்டும் ஒன்று அதே மாதிரி காணப்பட்டது. அந்த பிரெஞ்சு அணியின் முன்பாக அந்த குன்றில் கனப்பு மூட்டங்கள் ஏராளமாக தோன்றின. அந்த குரல்கள் வர வர பலமாயின. பிரெஞ்சு வார்த்தைகளை ராஸ்டோ கேட்க முடிந்தது. ஆனால் அவை என்ன என்பதை அறிய முடியவில்லை. அந்த குரல்களின் சப்தம் மிக பெரியதாக இருந்தது. அவரால் கேட்க முடிந்தது எல்லாம் இவைதான். அது என்னவென்று நினைக்கிறாய்? அது எதிரியின் முகாம் அல்லவா என்று தமது பக்கத்தில் இருந்த குதிரை வீரனை ராஸ்டோ கேட்டார். அந்த குதிரை வீரன் பதில் சொல்லவில்லை. ஏன், உனக்கு கேட்கவில்லையா என்று அவன் பதிலை எதிர்பார்த்து பின்பு ராஸ்டோ மீண்டும் கேட்டார். மேன்மை தங்கியவரே, அது யாரால் சொல்ல முடியும் என்று தயக்கத்தோடு குதிரை வீரன் பதிலளித்தான். சப்தம் வருகிற திசையை பார்த்தா அது எதிரியாய்தான் இருக்க வேண்டும் என்று ராஸ்டோ மீண்டும் சொன்னார். ஒருவேளை எதிரிடமிருந்து இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அங்கே இருட்டாய் இருக்கிறது என்று குதிரை வீரன் சொல்லிவிட்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த தனது குதிரையை பார்த்து நேராக நில் என்று கத்தினான். ராஸ்டோவின் குதிரையும் பரபரப்படைந்தது. உறைபனி மூடிய தரையை தன் குளும்புகளால் சுரண்டி கொண்டு தன் காதுகளை நீட்டி சப்தங்களை கேட்டுக்கொண்டு வெளிச்சங்களை பார்த்து கொண்டிருந்தன. எதிரி முகாமில் கேட்ட சப்தம் வர வர அதிகமாகி பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களால் போடப்படும் கோஷங்களைப் போல தோன்றின. வெளிச்சங்கள் வர வர அதிகமாக பிரெஞ்சு முகாமில் காணப்பட்டன. இனி தூங்க வேண்டும் என்று ராஸ்டோ விரும்பவில்லை. எதிரிகள் வெற்றி முழக்கத்தோடு செய்தி கொண்டிருந்த கோஷம் அவருக்கு ஊக்கத்தை கொடுத்தது.
சக்கரவர்த்தி வாழ்க, சக்கரவர்த்தி வாழ்க என்ற சப்தங்கள் மிக தெளிவாக அவருக்கு இப்பொழுது கேட்டன. தமது பக்கத்தில் இருந்த குதிரை வீரனை பார்த்த அவர்கள் வெகு தூரத்தில் இருக்க முடியாது, ஒருவேளை அந்த ஓடைக்கு அடுத்தாற் போல இருக்கலாம் என்று அவர் சொன்னார். அந்த குதிரை வீரன் பதில் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டான். கோபமாக இருமினான். அந்த முன்னணி காவலாளர் வரிசையில் குதிரைகளின் குளம்புகள் நெருங்கி வரும் ஓசை கேட்டது. திடீரென்று அந்த மூடுபனியிலிருந்து ஒரு பெரிய யானை போன்ற உருவமுடைய ஒரு குதிரைப்படை சார்ஜன் தோன்றினார். மேன்மை தங்கியவரே, ஜெனரல் வருகிறார்கள் என்று ராஸ்டோ பக்கத்தில் வந்து அந்த சார்ஜன் கூறினார். ராஸ்டோ அங்கு தெரிந்த கணப்பு மூட்டங்களை பார்த்து கொண்டு அங்கு கேட்ட ஓசைகளையும் கவனித்து கொண்டு அந்த சார்ஜனுடன் எதிரே வந்து கொண்டிருந்த கணவான்களை சந்திப்பதற்கு போனார். அவரில் ஒருவர் ஒரு வெள்ளை குதிரை மீது சவாரி செய்து வந்தார். இளவரசர் பாக்ரேஷனும் இளவரசர் டால்காவும் தங்கள் பரிவாரங்களோடு அங்கு விசித்திரமாக காணப்பட்ட வெளிச்சங்களையும் கூச்சல்களையும் பார்ப்பதற்காக வந்தார்கள். பாக்ரேஷனிடம் ராஸ்டோ போய் தாம் கேட்டவைகளை பார்த்தவைகளை சொன்னார். அதன் பின்பு அந்த பரிவாரங்களோடு சேர்ந்து நின்று கொண்டு அந்த ஜெனரல்கள் பேசிக்கொள்வதை கவனித்தார். இது ஒரு தந்திரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. எதிரி பின்வாங்கிவிட்டான். ஆனால் நம்மை ஏமாற்றுவதற்கு, சப்தம் உண்டு பண்ணுவதற்காக பின்னணி வீரர்களை கணப்பு மூட்டங்களை போடும்படி உத்தரவிட்டிருக்கிறான் என்று இளவரசர் டால்காருக்கா சொன்னார். என்னால் அதை நம்ப முடியவில்லை. அந்த குன்றின் மீது இன்று மாலை அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் பின்வாங்கியிருந்தால் அந்த குன்றிலிருந்தும் பின்வாங்கியிருக்க வேண்டும். அதிகாரியே என்று பாக்ரேஷன் ராஸ்டோவை திரும்பி பார்த்து சொன்னான். எதிரியின் பாராக்காரர்கள் இன்னும் அங்கு இருக்கிறார்களா? இன்று மாலை அவர்கள் அங்கு இருந்தார்கள். இப்பொழுது எங்கு இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது மேன்மை தங்கியவரே. என்னுடைய குதிரை வீரர்களை அழைத்து கொண்டு போய் பார்த்துவிட்டு வரட்டுமா என்று ராஸ்டோ கேட்டார். ராஸ்டோவுக்கு பதில் கூறுவதற்கு முன்பாக ராஸ்டோவின் முகத்தை அந்த மூடுபனியின் இடையே பார்ப்பதற்கு பாக்ரேஷன் குதிரையை நிறுத்தினார். போய் பார்த்து வரும் என்று சிறிய தயக்கத்திற்கு பிறகு கூறினார். நல்லது ஐயா. சார்ஜன் பெட் செங்கோவையும் 2 குதிரை வீரர்களையும் பார்த்து தமக்கு பின்னால் வரும்படி சொல்லிவிட்டு ராஸ்டோ தமது குதிரையை தட்டிவிட்டு அங்கு சப்தங்கள் வந்து கொண்டிருந்த திசையை நோக்கி குன்றின் கீழாக சவாரி போனார். 3 குதிரை வீரர்களோடு மட்டும் அந்த ஆச்சரியமான ஆபத்தான மூடுபனி திசைக்கு போவதற்கு அவருக்கு பயமாகவும் அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த இடத்திற்கு அவருக்கு முன்பாக யாரும் போனதில்லை. ராஸ்டோ போகிற போது அவரை பாக்ரேஷன் அழைத்து அந்த ஓடைக்கு அப்புறம் போக வேண்டாம் என்று கூறினார். ஆனால் அவர் சொல்லியது தமக்கு காது கேட்காதது போல பாசாங்கு செய்து குதிரையை நிறுத்தாமல் மேலும் மேலும் போய்கொண்டிருந்தார். போகிற வழியில் புதர்கள் எல்லாம் மரங்களாகவும் நடைகள் எல்லாம் மனிதர்களாகவும் தோன்றின. அவர் போய்கொண்டிருக்கும் போதே இந்த தவறான தோற்றங்களை சரியாக கண்டுபிடித்து கொண்டே போனார். குன்றிலிருந்து கீழே அவர் போன பின்பு எதிரிகளுடையதோ தம்முடையதோ கணப்பு மூட்டங்களை அவர் காணவில்லை. ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் போடும் கூச்சல் பின்னும் அதிகமாகவும் தெளிவாகவும் அவருக்கு கேட்டு வந்தது. கீழே உள்ள பள்ளத்தாக்கில் அவருக்கு முன்பாக நதி மாதிரி ஒன்று தோன்றியது. ஆனால் அது நெருங்கியதும் அது ஒரு ரஸ்தா என்று கண்டு கொண்டார். அந்த ரஸ்தாவுக்கு அவர் வந்ததும் கடிவாளத்தை பிடித்து இழுத்து தமது குதிரையை நிறுத்தினார். அந்த ரஸ்தா வழியாக போவதா அல்லது அந்த ரஸ்தாவை கடப்பதா, கடந்து அந்த குன்றிற்கு பக்கத்தில் உள்ள கருப்பான வயல்களுக்கு போவதா என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார். அந்த மூடுபனியில் அந்த ரஸ்தா வெள்ளையாக தோன்றியபடியால் அதன் வழியாகவே போவது ஆபத்தில்லாமல் இருக்கலாம்.
அப்படி போனால் எதிரில் யாராவது வந்து கொண்டிருந்தால் சுலபமாய் பார்த்து கொள்ளலாம். தமக்கு பின்னால் உள்ள வீரர்களை பார்த்து என் பின்னாலேயே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ரஸ்தாவை கடந்து அந்த குன்றின் மீது பாய்ச்சலில் தமது குதிரையை தட்டிவிட்டார். அங்கேதான் பிரெஞ்சு பாராக்காரர்கள் அன்று மாலை நின்று கொண்டிருந்தார்கள். மேன்மை தங்கியவரே, அதோ அவன் நிற்கிறான் என்று அவருக்கு பின்னால் உள்ள ஒரு குதிரை வீரன் கத்தினான். அங்கே மூடு பனியில் தெரிந்த கருப்பான ஒன்று என்னது என்பதை அவர் கண்டுபிடிக்கும் முன்பாக திடீரென்று ஒரு வெளிச்சமும் ஒரு குண்டு சப்தமும் கேட்டது. ஒரு தோட்டா மேலே உள்ள மூடு பனியை நோக்கி பாய்ந்து மறைந்தது. மற்றொரு தோட்டா வெடிக்கவில்லை. ஆனால் அந்த துப்பாக்கியில் தீயின் வெளிச்சம் மட்டும் தெரிந்தது. குதிரையை திருப்பி வேகமாக ராஸ்டோ பின்னோக்கி சவாரிவிட்டார். அதற்கு பின்னால் மீண்டும் 4 குண்டுகள் சப்தமும் கேட்டன. அந்த தோட்டாக்கள் அந்த மூடு பனியில் எங்கேயோ வெவ்வேறு துணியில் பாடிக்கொண்டே மறைந்தன. ராஸ்டோ கடிவாளத்தை பிடித்து தமது குதிரையை நிறுத்தினார். அந்த துப்பாக்கி சப்தத்தை கேட்டு எப்படி அவருடைய உற்சாகம் வளர்ந்ததோ அதே மாதிரி அந்த குதிரையின் உற்சாகமும் வளர்ந்தது. பின்னால் மெதுவாக சவாரி போனார். இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ என்று ஒரு இனிமையான குரல் அவரது உள்ளத்தில் சொல்வது போல இருந்தது. ஆனால் துப்பாக்கி சப்தம் அதற்கு பின்னால் கேட்கவில்லை. பாக்ரேஷனை நெருங்கிய பின்புதான் ராஸ்டோ மீண்டும் குதிரையை பாய்ச்சலில் விட்டார். தமது குதிரையை தொப்பியில் வைத்து சலாம் செய்து கொண்டு ஜெனரலிடம் போனார். பிரெஞ்சுக்காரர்கள் பின்வாங்கிவிட்டார்கள் என்றும் நம்மை ஏமாற்றி விடுவதற்காகவே கணப்பு மூட்டங்கள் போடுகிறார்கள் என்றும் டால்காருகாவ் இன்னும் விடாபடியாக சொல்லி கொண்டிருந்தார். ராஸ்டோ அங்கே வந்து கொண்டிருக்கும் போது அதற்கு என்ன அர்த்தம்? பாராக்காரர்களை விட்டுவிட்டு அவர்கள் பின்வாங்கி போயிருக்கலாம் என்று டால்காருகாவ் சொல்லி கொண்டிருந்தார். அவர்கள் எல்லோரும் பின்வாங்கவில்லை. இப்பொழுது தெளிவாக இருக்கிறது. நாளை காலை வரை பொறுப்போம். நாளை எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடித்து விடலாம் என்று பாக்லேஷன் கூறினார். மென்மை தங்கியவரே, இன்று மாலை அந்த பாராக்காரர்கள் எங்கே இருந்தார்களோ அதே குன்றில் இன்னமும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ராஸ்டோ கூறி முன்னால் குனிந்து சலாம் செய்தார். தாம் எதிரியிடம் சவாரி போனதனாலும் அங்கு கேட்ட குண்டு சப்தத்தினாலும் ஏற்பட்ட மகிழ்ச்சி புன்னகையை அவரால் அடக்க முடியவில்லை. ரொம்ப சரி, உமக்கு வந்தனம் அதிகாரியே என்று பாக்ரேஷன் சொன்னார். மேன்மை தங்கியவரே, எனக்கு ஒரு தயவு காட்ட வேண்டும் என்றார் ராஸ்டோ. என்னது? நாளை எங்கள் குதிரைப்படை பிரிவு ரிசர்வில் இருக்கப் போகிறது. ஆகவே முதல் குதிரைப்படை பிரிவோடு என்னையும் சேர்த்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உமது பெயர் என்ன? கோமகன் ராஸ்டோ. ஓ, ரொம்ப சரி. நீர் என்னுடைய பரிவாரத்தில் இருக்கலாம். கோமகன் இலியா ராஸ்டோவின் குமாரரா என்று டால்காருகாவ் கேட்டார். ஆனால் ராஸ்டோ பதில் சொல்லவில்லை. அப்படியானால் மேன்மை தங்கியவரே, நான் அதை நம்பியிருக்கிறேன். நான் உத்தரவு போடுகிறேன். நாளை சக்கரவர்த்தியிடம் ஏதாவது ஒரு செய்தியை நான் கொண்டு போகும்படி நான் அனுப்பப்படலாம். கடவுளுக்கு நன்றி என்று ராஸ்டோ நினைத்தார். நெப்போலியனின் பிரகடனத்தை துருப்புகளுக்கு வாசித்து கொண்டிருக்கும் போது சக்கரவர்த்தி துருப்புகளின் முகாம்களுக்கு இடையே சவாரி போய் கொண்டிருந்தார். அவரை சிப்பாய்கள் பார்த்ததும் வைக்கோல் கட்டுகளை கொளுத்தி சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டு அவருக்கு பின்னால் ஓடினார்கள். நெப்போலியனின் பிரகடனம் பின்வருமாறு: வீரர்களே, உலகம் என்ற இடத்தில் ஆஸ்திரிய பட்டாளம் தோல்வியடைந்ததற்காக பழிவாங்கும் பொருட்டு ருஷ்ய துருப்புகள் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வருகின்றன. ஆலாபிரான் என்ற இடத்தில் உங்களால் தோற்கடிக்கப்பட்டு இந்த இடம் வரையில் உங்களால் விரட்டடிக்கப்பட்டு வந்த அதே துருப்புகள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. ஆலாபிரான் என்பது ஷான் கிராபர்ன் என்பதும் அடுத்தடுத்து உள்ள 2 இடங்கள். நம்முடைய நிலைமை மிகுந்த பலமாக இருக்கிறது. நம்முடைய வலது பக்கத்தில் என்னை சுற்றி கொண்டு போவதற்காக அவர்கள் அணிவகுத்து போகிறார்கள்.
அப்படி போகும்போது அவர்களுடைய பக்கவாட்டை நாம் தாக்குவதற்கு வாய்ப்பாக விட்டுவிடுவார்கள். சிப்பாய்களே, உங்களுடைய பட்டாளங்களை நானே முன்னின்று நடத்துவேன். நீங்கள் உங்களுக்கு இயற்கையாக உள்ள வீரத்தை காட்டி குழப்பத்தையும் அமைதியின்மையும் எதிரிகளின் அணிவரிசைகளில் செய்வீர்களானால் துப்பாக்கி கொண்டு வருகிற தூரத்திற்கு அப்பாலேயே நான் நின்று கொண்டிருப்பேன். எந்த வினாடியிலாவது வெற்றி கிடைப்பதில் சந்தேகம் ஏற்படுமானால் எதிரிகளின் முதல் அடிகள் உங்களுடைய சக்கரவர்த்தி மீது விழும்படி நான் முன்னால் வந்து நிற்பேன். வெற்றியை பற்றி கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது. அதிலும் பிரெஞ்சு காலாட்படையின் கௌரவத்திற்கு ஆபத்து ஏற்படுகிற இந்த தினத்தில் சந்தேகமே கிடையாது. அந்த கௌரவம் வெற்றி நமது சமுதாயத்தின் கௌரவத்திற்கு மிகவும் அத்தியாவசியமாகும். காயம்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கென்று உங்களுடைய அணி வரிசைகளை குழப்பிக்கொள்ளாதீர்கள். நம் மீது உள்ள தூவேஷத்தினால் அந்த இங்கிலாந்து அமர்த்தி உள்ள அந்த கூலிக்காரர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் உற்சாகம் வேண்டும். இந்த வெற்றியோடு நமது படையெடுப்பு முடிவடைகிறது. நாம் அதன் பின்னால் நம்முடைய குளிர்கால ஜாகைகளுக்கு திரும்பலாம். பிரான்சில் புதிதாய் தயாரிக்கப்பட்டு வரும் பிரெஞ்சு துருப்புகள் அங்கே நம்முடன் கலந்து கொள்வார்கள். நாம் செய்யப்போகும் சமாதான உடன்படிக்கை நம்முடைய மக்களுடையக்காகவும் அவர்களுக்காகவும் என்னுடையக்காகவும் கௌரவத்திற்காகவும் முற்றிலும் பொருத்தமானதாக இருக்கும். நெப்போலியன். பகுதி 13 முடிந்தது.